வெல்கம் டு டெஸ்டாஹி இன்ஸ்டியூட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇ ரிலேட்டடா கொஞ்சம் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இயர்லி நமக்கு ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் ரிலேட்டட் எக்ஸாம். ஸோ ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 3 ஸ்ட்ரீம்ஸ்க்கு நடக்கும். ஸோ நம்ம சிவில் இன்ஜினியரிங் பார்க்குறப்போ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கு. பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், அப்புறம் சிபிடபிள்யூடி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல டிபார்ட்மெண்ட் வைஸ் நமக்கு வேகன்சிஸ் வரும். ஸோ இப்போ இந்த இயர் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 30th வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 21 வரைக்கும் நமக்கு அப்ளை பண்றதுக்கு டைம் லிமிட் இருந்துச்சு. அண்ட் 22 வரைக்கும் பேமெண்ட்டுக்கான டெட்லைன் இருந்தது. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அது ரிலேட்டடா என்ன, ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி ஜேஇனா என்ன, ஒரு பேசிக்கா ஒரு அவுட்லைன் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்னு 2 எக்ஸாமா இருக்கும். பிரிலிம்ஸ் வந்து இப்போ நமக்கு அக்டோபர் 27 to 31 நடக்க போகுது. ஓகே. அண்ட் மெயின்ஸ் வந்து அதுல கிளியர் ஆகுறவங்க சார்ட் அவுட் ஆகி நமக்கு மெயின்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. அது ஜான் ஆர் ஃபெப்ல நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர், எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ ஆயிட்டோம். என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும்? டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு அசஸ் பண்ணுவாங்க. அண்ட் மெயின் பிளானிங், அப்புறம் அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனலைஸ்டு டைம்ல எக்ஸிகியூஷன் பண்றது எல்லாமே இந்த ஜூனியர் இன்ஜினியர் தான். வித் ஹெல்ப் ஆஃப் சீனியர் இன்ஜினியர்ஸோட அவங்களோட ஒர்க் மோடுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஒர்க் அலாட் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து அந்த ஒர்க்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஜூனியர் இன்ஜினியரோட மெயின் பேசிக் ஒர்க். பிளானிங், எக்ஸிகியூஷன் எல்லாத்துலயுமே அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும். அப்புறம் ஏதாவது கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கான்ட்ராக்டரோட நேரா அவங்க டீல் பண்றது, சர்வீஸ் பில்ஸ் மெயின்டைன் பண்றது, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பண்றது, இது எல்லாமே வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வேரி ஆகும். சீனியர் இன்ஜினியர்ஸ் கொடுக்குற கமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அசஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. எல்லா ஃபேஸ்லயும் அவங்களோட பார்ட் இருக்கும். ஆர்கனைசிங்கா இருக்கட்டும், எக்ஸிகியூஷன் ஆகட்டும், எல்லாத்துலயுமே அவங்களோட அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே. இது வந்து பேசிக் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர். நெக்ஸ்ட் சேலரி நம்ம பார்த்தோம்னா இது வந்து த பெஸ்ட் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பேசிக் பே ஸ்கேலே வந்துட்டு 35 to 40, 35 to 1 lakh ஆக்சுவலி. ஸோ ஸ்டார்டிங் என்டர் ஆகும் போதே நமக்கு இன் ஹேண்ட் 55 வந்து கண்டிப்பா ஷியோரா கிடைக்கும். அதாவது போன உடனே. அண்ட் ப்ரொபேஷன் பீரியட் வந்து இதுக்கு 2 years. ஸோ ப்ரொபேஷன் பீரியட்லயுமே நமக்கு வந்து சாலிடா ஒரு 55 to 60K கிடைக்கும். ஸோ இது வந்து நெட்டா நான் சொல்றது. இப்போ இந்த சேலரி வந்து சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிட்டி வந்து ரொம்ப டெவலப்டு சிட்டிக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகாம இருக்கிற ரூரல் ஏரியா சைட்ல இருக்க சிட்டிஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ சேலரி வந்து ரொம்ப வேரியேஷன் இருக்காது, மைல்டு வேரியேஷன் இருக்கும். ஸோ கிரேட் பே வந்து ஸ்டார்டிங்கே rupees 4500 அந்த ரேஞ்சில் இருக்கும் கிரேட் பே. பேசிக் பே வந்து நான் சொன்ன மாதிரி 35 to 50 அந்த ரேஞ்சில் இருக்கும். 35 to 1 lakh. பட் நான் இனிஷியலா சொல்லும் போது 35 to 50 அந்த ரேஞ்ச் நமக்கு கிடைக்கும். இது போக ஹெச்ஆர்ஏ, டிஎன்எஸ் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அந்த மாதிரி அலவன்ஸே நமக்கு எக்கச்சக்கமா இருக்கு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தோம்னா நிறைய அலவன்ஸ் இருக்கு. அலவன்ஸ்க்கே நமக்கு thousands அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ஓவரால் கிராஸ் சேலரின்னு பார்க்கும்போது 71 to 73 அந்த மாதிரி வரும். அதுல டிடக்ஷன் ஒரு 10K நமக்கு பிடிச்சிட்டு நெட்டா நமக்கு ஹேண்டுக்கு 63 to 65 நமக்கு சாலிடா கிடைக்கும். ப்ரொபேஷன் பீரியட்ல நமக்கு 55 கிட்ட கிடைக்கும். ஸோ இது சேலரி டீடைல்ஸ் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர். அண்ட் இதுவுமே மறுபடியும் சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அண்ட் நமக்கு நிறைய இயர்லி இன்சென்டிவ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையவே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர்னே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த எஸ்எஸ்சி ஜேஇக்கு கீழே நம்ம எழுதுற எக்ஸாம்க்கு கீழே வருது, சிவில் இன்ஜினியரிங் கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், சென்ட்ரல் சிபிடபிள்யூடி சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன், அப்புறம் ஃபராக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து ஜல் சக்தி மிஷன் கீழே வருது இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் கீழே கொஞ்சம் இயர்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தனியா நமக்கு ஜேஇ எடுத்துட்டு இருக்காங்க, ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்சி வழியா தான் ரெக்ரூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீசஸ். ஸோ இதெல்லாமே வந்து இதுக்கு கீழே வேகன்சிஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. என்ன எலிஜிபிலிட்டி? டிப்ளமோ ஆர் பிஇ பிடெக், இதுதான் நம்மளோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம வந்து எழுதலாம் இது. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் 21 to 30 இருக்கணும். ஸோ 30க்கு மேல எழுத முடியாது, 21 கீழே எழுத முடியாது. 21 to 30. வேகன்சிஸ் வந்து ரிவைஸ்டு வேகன்சிஸ் ஆக்சுவலா 1300 சம்திங் கொடுத்துருந்தாங்க. ரிவைஸ் பண்ணி 1731 வரல. இதுவுமே அகைன் டென்டேட்டிவ் வேகன்சி தான். ஸோ இந்த 1731ல சிவிலுக்கு மட்டுமே 1335 வேகன்சிஸ் இருக்கு.
1335 வேகன்சிஸ் which is actually a decent vacancy. இதுல என்ன அப்படின்னா இது ஒரு நேஷனல் லெவல் காம்படிஷன் எக்ஸாம். ஸோ நேஷனல் லெவல் ஆல் இந்தியா எல்லாருமே எழுதுற ஒரு எக்ஸாம். அதுல 1335ங்கிறது 1731ல 1335 சிவில்கே போகுது, விச் இஸ் ஆக்சுவலி டீசென்ட் வேகன்சி. நம்ம இது நல்லா படிச்சோம் நல்லா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நமக்குன்னு ஒரு சீட் அங்க இல்லாமலா போயிடும் அப்படின்றது தான். ஓகே, அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் மென் கேட்டகரிக்கு மட்டும் 32 வரைக்கும் அலோ பண்ணியிருந்திருக்காங்க. மிச்சம் எல்லாருக்கும் 21 to 30 தான். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது? பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 வந்து ஆன்லைன், நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். பேப்பர் 2மே நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். ஸோ இப்போ முன்னாடி டிஸ்கிரிப்டிவ் இருந்துச்சு, இப்போ அப்ஜெக்டிவா ஆக்கி நம்ம சிபிடிலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் பார்க்கும்போது எம்சிக்யூ பேட்டர்ன்ல தான் இருக்க போது, கம்ப்யூட்டர் பேஸ்ட். அண்ட் இதுல வந்து 3 செக்ஷனா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங். ஆக்சுவலா 2 செக்ஷன் தான், ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் சிவில். ஸோ அந்த ஜெனரல் ஸ்டடிஸ்ல ஜெனரல் ஜிகே, ஜெனரல் நாலேஜ், அதுக்கப்புறம் ரீசனிங், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங்ல நம்ம நார்மலா படிக்கிற சிவில் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதை நம்ம சிலபஸ் டிஸ்கஷன் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா 200 மார்க்ஸ். அண்ட் இன்னொன்று டியூரேஷன் 2 hours தான். ஸோ இந்த எக்ஸாம்ல மெயின் பார்ட்டே நம்மளோட 2 hoursல எப்படி 200 மார்க்ஸ்க்கு எழுத போறோம் அப்படிங்கிறது தான். அண்ட் எல்லாத்துக்கு மேல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ 4 கொஸ்டின்ஸ் தப்பா எழுதினா 1 மார்க் நமக்கு போயிடும். 4 தப்புனா 1 மார்க் போயிடும். அதாவது ஒரு கொஸ்டின் தப்புனா 0.25 மார்க்ஸ் போயிடும். ஸோ இவ்வளோதான் பேசிக் அவுட்லைன் ஆஃப் எஸ்எஸ்சி ஜேஇ. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு சிவில், ஜிஎஸ் இருக்க போது, ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்ம நார்மலா படிக்கிற ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சயின்ஸ் இதெல்லாம் இருக்க போது, ரீசனிங் இருக்க போகுது, அண்ட் சிவில் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்க போது. ஒரு 11 சப்ஜெக்ட்ஸ் அப்படியே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல. மார்க்ஸ் 200 மார்க்ஸ், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, 2 hours டியூரேஷன். இது எல்லாமே நம்மளோட எஸ்எஸ்சி ஜேஇயோட ஓவர்வியூ. ஸோ இதுக்கும் மேல உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும், ஆர் இது ரிலேட்டடா ஏதாவது குவரிஸ் இருக்கு, அண்ட் இன்னொன்னு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா feel free to contact. இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, ஆர் இந்த நம்பருக்கு ஜஸ்ட் எஸ்எஸ்சி ஜேஇன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க டீம் கண்டிப்பா உங்களுக்கு ரீச் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்க என்ன டவுட்ஸ், குவரிஸ் என்ன இருந்தாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். எஸ்எஸ்சி ஜேஇன்னு 9751200200 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இது ரிலேட்டடா வேணும் அப்படின்னா நீங்க அதுல மெசேஜும் பண்ணலாம், காலும் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க எங்க டீம். தேங்க்யூ.